வணக்கம், வெல்கம் டு NCS ஃபேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10 விதமான டிசைன் ஸ்லீவ் பார்க்க போறோம். அத டிசைனே என்ன டிசைன் எல்லாம் வேற டிசைன் எல்லாம் ஒண்ணும் இல்ல. பஃப்லே வந்து 10 விதமான பஃப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நார்மல் வந்து நம்ம சிம்பிளா ஒரு 5-6 ஃபில்ட் வர மாதிரி ஸ்லீவ் வைக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ட்லயே வந்து ஆஃப் ஸ்லீவ் வைக்கிறது. வெறும் ஃபில்ட் மட்டும் இது. இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா பஃப். இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்லீவ்ல வந்து பஃப் வருது. இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்லீவ்ல வந்து பஃப், கீழே வந்து பிளைன் வர மாதிரி. இந்த ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ். இந்த ஃபுல் ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மேலேயும் பஃப் இருக்கு, கீழே இருக்குது. பாத்தீங்கன்னா போட்டீங்கன்னா இப்படி உப்பிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து கீழே வந்து பட்டி. இந்த ஸ்லீவ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ்ல வி ஷேப்ல ஃபில்ட் வருது. வி ஷேப்ல மட்டும் ஃபில்ட் டிசைன் வர மாதிரி. இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வி ஷேப்பே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டா, அந்த கீழே வந்து வி மாதிரி தெரியும், மேல வந்து சின்ன சின்ன பில்ட்டா இருக்கும், கீழே வந்து பட்டி வச்ச மாதிரி இருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா யூ ஷேப்ல, இந்த யூ ஷேப்புக்கு மட்டும் பஃப் வைக்கிற மாதிரி. ஃபுல் ஸ்லீவ்ல யூ ஷேப்ல மட்டும் பஃப் வைக்கிற மாதிரி. இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்லீவ் வந்து ஃபில்ட் வரும். பாருங்க, இது ஆஃப் ஸ்லீவ் ஃபில்ட் வரும், கீழே ஆஃப் ஸ்லீவ் வந்து பிளைனா வரும். இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா கீழே பாட்டத்துக்கு மட்டும் வந்து ஃபில்ட் வரும். மேல பிளைனா இருக்கும், கீழே பாட்டத்துக்கு மட்டும் ஃபில்ட் வரும். இதெல்லாம் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து நார்மலா எப்பயுமே வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படிதான் மார்க் பண்ணிக்கோ. நம்மளுக்கு இந்த அளவுக்கு தேவை அப்படின்னு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இப்படி மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவ் தேவையான அளவு வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்ப இது நார்மலா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்றது. இப்ப இதான் நம்ம பஃப் தேவைன்ற ஒரு 3 பஃப் தேவைன்றாங்க. இங்கிருந்து மேல வந்து இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 2-2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்ப வந்து இது கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம பஃப் வைக்க போறோம். இது வந்து இந்த பஃபோட ஃபில் தைக்கணும். இந்த சென்டர்லோட இருக்கு. இப்போ இது வந்து நம்ம லைனிங் கிளாத் தான் கட் பண்ணிருக்கீங்களா. இப்போ மைனிங் கிளாத் எடுத்து இப்போ மேல் பக்கம் வச்சு ஃபர்ஸ்ட் லைனிங் அட்டாச் பண்ணிடலாம். மேல் பக்கம் வச்சு ஒரு பாயிண்டர் ஒரு ஸ்டிச் திருப்பி போட்டு லைனிங் மேல ஒரு ஸ்டிச்சஸ். இப்போ மெயின் ப்ளவுஸ் மேல ஒரு ஸ்டிச்சஸ், ஒரு கினாரி மாதிரி தான் போடணும். இப்போ வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு இந்த கேப்ல தான் நம்ம வந்து ஃபில் தைக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இங்க பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்கோம்ல, இங்கிருந்து சின்ன சின்னதா ஃபில் பண்ணுங்க. எவ்வளவு உங்களால சின்னதா ஃபில் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதா பண்ணுங்க.
இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க ஃபில் தைக்கிறதுக்கு. பாருங்க ஃபில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிம்பிளா ஒரு பஃபுக்கு. பாருங்க சிம்பிள் பஃப் பார்த்தீங்களா. சிம்பிளா வந்து ஒரு சிலர் வந்து இப்படி சிம்பிள் பஃப் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பஃப் வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்களா ஆஃப் ஸ்லீவ்ல வந்து ஃபுல் பஃப். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 இன்ச்சு இப்படி ரெண்டா பாத்தீங்களா கிளாத் வந்து ரெண்டா மடிச்சு போட்டு ஒரு 5 இன்ச்சு வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம். மேலேயே ஒரு 5 இன்ச்சு, கீழே வந்து ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோமா. இது வந்து நம்மளுக்கு என்னன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபில்ட் வைக்க போறது. அதனால இந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதுக்கு மேலதான் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து வரைஞ்சி இப்ப வரைய போறோம். இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஷனா இருக்கும், அதனால இது வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இங்கே நம்மளுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து நம்ம இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஃபில்ட் வைக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். அதனால இப்போ மெயின் பீஸோட லைனிங் பீஸ் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம இங்க பாத்தீங்களா இந்த 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாத்தீங்களா, இங்க இருந்து வந்து ஃபில்ட் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதா உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு கையில ஒரு குச்சியோ இல்லை இது மாதிரி ஒரு ட்ரிம்மரோ எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ஃபில்ட்டா உங்களால எவ்வளவு சின்ன சின்ன ஃபில்ட்டா பிடிக்க முடியுமோ அவ்வளவு சின்ன சின்ன ஃபில்ட்டா பிடிக்கலாம். இப்ப மேல் சைடு பிடிச்சிட்டோம். இப்ப கீழ் சைடு முடிக்கலாம். சேம் மேல் சைடு எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரிதான். இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் போச்சு. இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம வந்து இங்க கீழே வந்து பட்டி கொடுக்க போறோம். பட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப திக்னஸா வேணும்னா ஒரு அதிகமா திக்னஸ் வேண்டாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டி வர மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா போதும். இது மேல் பீஸ் மேலே எழுதிச்சு.
நம்ம எந்த கலர்ல பெட்டி கொடுக்குறோமோ இந்த மாதிரி இப்படி வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்படி இதை ஃபோல்டு பண்ணி பாருங்க, இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த பீஸ் வந்து இப்படி மேல் பக்கமா இருக்கணும், இப்படி கீழ் பக்கமா இருக்கக்கூடாது, இப்படி உள் பக்கமா இருக்கணும். உள் பக்கமா இருந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்டு பண்ணி இப்ப இந்த 2 பீஸுக்கு சென்டர்ல ஒரு இது பாத்தீங்களா கேப், அதுல நம்ம ஸ்டிச்சஸ் விட போறோம். ஆஃப் ஸ்லீவ்ல இப்ப பஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்களா ஆஃப் பஃப், ஃபுல் ஸ்லீவ்ல வந்து ஆஃப் ஸ்லீவ் மட்டும் பஃப் வரும் இல்லைங்களா, அந்த டிசைன் தைக்கலாம். இப்ப இதுல இருந்து என்ன பண்றீங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு இப்ப ஃபில் தைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து அளவு சொல்லலைன்றதெல்லாம் இது பண்ணாதீங்க. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஒரு 5 to 6 இன்ச் ஹைட் எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து லைனிங் வச்சு கட் பண்ண போறோம். அதனால வந்து நான் வந்து இதுக்கு வந்து இது கட் பண்றதுக்கு தான் அளவு சொல்ல. ஃபில் தைக்கலாம். இப்போ ஆஃப் ஃபில்ட் ஸ்லீவ் ரெடி பண்ண பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து ஸ்லீவ் மட்டும் ரெடி பண்ணிக்கிறோம். சேம் கட் பண்றது அதே அளவு மாதிரி கட் பண்ணிக்கலாம் போதுங்க. மெயின் கிளாத்தை இந்த மாதிரி ஃபில் தைக்கும் போது ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. இது பாருங்க, இப்ப பஃப் வச்சுட்டோம். பஃப் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இது பாருங்க, நான் எதுவுமே என்ன வந்து மெயின் கிளாத் வந்து எதுவுமே கட்டிங் போடல. ஏன்னா எப்பயுமே பஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃப் பஃப்ல வந்து மெயின் கிளாத் ஆஃப் பஃப்ல வந்து நம்ம வந்து மெயின் கிளாத்தை கட் பண்ணக்கூடாது. இந்த பஃபெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பஃப் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா இதுதான் மேல் பக்கம், இது உள் பக்கம். இது மேல் பக்கம் இப்படி வச்சு, இதுவும் மேல் பக்கம், இந்த கிளாத் மேல் பக்கம் வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் விட்டுருங்க. ஏன்னா அவங்க பிளவுஸ் போட்டு இழுப்புல வந்து எல்லாம் நம்ம போட்டுக்கிற தையலெல்லாம் பிச்சுக்கும். அந்த மாதிரி போட்டு இழுப்பாங்க. இப்படி ரொம்ப ஃபிட்னஸாக இழுத்துருவாங்க. அதனால வந்து இது டபுள் ஸ்டிச் விடுங்க. உள்ளார இது உள்பக்கம் ஸ்டிச்சு டபுள் ஸ்டிச் விட்டுடலாம். இப்போ வந்து இப்படி திருப்பி போட்டு என்ன பண்றீங்கன்னா, இங்க வந்து நம்ம கினாரி விட போறோம். இந்த ஸ்டிச்சஸ் மேலே, அதாவது பஃப் வச்சிருக்க பாத்தீங்களா, அந்த கிளாத் விடக்கூடாது. பிளைன் கிளாத் மேல ஸ்டிச்சஸ் விடணும். இப்படி பாருங்க, கினாரி போட்டு ஒரு லேஸ் வச்சிடலாம். லேஸ் வச்சுமா நம்மளுக்கு டிசைன் அழகா இருக்கும். இல்ல லேஸ் விருப்பம் இல்லைன்னா நீங்க விட்டுருங்க. லேஸ் வைக்கிறதுக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த மாதிரி டிசைன் லேஸ் வச்சுக்கோங்க. இல்ல லேஸ் வேண்டாம்னா இந்த மாதிரி கினாரி மட்டும் ஒன்று போட்டுட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின் கிளாத் ரெடியா இருக்கு. இப்போ லைனிங் கிளாத் எடுக்கிறோம். இப்போ லைனிங் கிளாத் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத் ஸ்லீவ் வந்து கட் பண்றேன். எப்பயும் நார்மலா ஸ்லீவ் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து ஹைட் வச்சு பார்த்துக்கலாம். ஹைட் வச்சு பார்த்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நான் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து மேல் பக்கம் வைக்கணும். பிளவுஸ் ஸ்லீவோட மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்புறது. எப்பவுமே இந்த ஸ்லீவ் திருப்பி போடுறது எல்லாம் ஒரே மெத்தட் தான். அட்டாச் பண்றோம், லைனிங் மேல ஒரு கினாரி போடுறோம், மறுபடியும் திருப்பி போடுறோம், ஸ்லீவ் மேல ஒரு கினாரி போடுறோம், ஸ்லீவ் பீஸ் மேல ஒரு கினாரி போடுறோம். அவ்வளோ ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுது. இது திருப்பி போட்டு இப்போ இங்கே தான் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபில் டச் இருக்க பார்த்தீங்களா, இந்த ஃபில் டச் இருக்கிறது பார்த்தீங்களா, இது கரெக்டாக இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்துட்டு சுருங்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி கையில் இப்படி அழுத்திக்கோங்க. அழுத்தி பிடிச்சி ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம வந்து லேஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி லேஸ் வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு பாருங்க ஸ்லீவே ஒரு அழகா வந்துருச்சு பார்த்தீங்களா. இல்லை நீங்கள் பார்டர் சீரத்துக்கு பார்டர் சாரி ஸ்லீவ் வைக்கிற மாதிரி இருந்தால் அதோட பார்டர் வச்சுக்கலாம், சாரியோட பார்டர் வச்சுக்கலாம். இப்போ என்ன உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ வந்து பஃப் ரெடி ஆயிடுச்சு. கரெக்ட் ஸ்லீவ் இவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஒரு ஸ்லீவ் வந்து இப்போ கட் பண்ணி முழு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் மட்டும் நம்மளுக்கு பஃப் வரும். அதுக்கு வந்து எவ்வளோனா இங்கே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து 2 இன்ச் ஒரு மார்க்கு, கீழே வந்து ஒரு 2.5 இன்ச்சு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு யூ ஷேப்பா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணிடுறோம். இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த யூ ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஃப் எந்த கிளாத்ல வைக்க போறோமோ அந்த கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இந்த கட் பண்ண பீஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இதில் தான் வந்து நம்ம வந்து பஃப் வைக்க போகிறோம். அதனால வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து சின்ன சின்ன ஃபில்ட்டா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சின்ன சின்ன ஃபில்ட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம்.
இப்போ வந்து இது ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்களா? இப்போ இது ரெடி பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம லைனிங் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து தேவை வந்து பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த கேப் தான் நம்மளுக்கு வைக்க போகிறோம். ஆனால் இந்த கேப்பில் வந்து இப்படியே வச்சு கொஞ்சம் இப்படி எடுத்து இப்படி வச்சுமா இப்படியே ஃப்ளாட்டாக வச்சுமா நம்மளுக்கு வந்து பஃப் வந்து கரெக்டாக உட்காராது. இப்படி அதே இந்த பஃப் உட்காரணும்னா இந்த மாதிரி இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். அதனால தான் வந்து நான் இதை விட பார்த்தீங்களா இந்த அளவை விட நான் வந்து இந்த அளவை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து இங்கே கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்க, இதை வச்சு வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ் எல்லாம் எப்பயுமே எப்படி சொல்றோம் அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்லீவும் பார்த்துட்டே இருங்க. ஸ்லீவ் கீழே பாட்டம் ரெடி பண்றது மட்டும் ஒரே மாதிரி தான் வரும். ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, இப்போ இது ரெடி பண்ணிக்கலாமா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைப்பிங்கு கொடுத்துக்கலாம். இல்ல பைப்பிங் வேண்டாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு லைனிங் கிளாத்தை கொடுத்து வந்து நம்ம உள்ளார வந்து இப்படி திருப்பி விட்டுடலாம். இப்படி இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை ஒன்று கொடுத்து இப்படி உள்ளார திருப்பி சித்திரையாக மடிச்சு விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஷேம் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுலேருந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். பாருங்க, மார்க் பண்ண இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ இந்த நம்ம பஃப் வந்து இப்படி தூக்கி கொடுக்குறோம். எந்த அளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதை ரெடி பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த தூக்கி கொடுத்தாதான் இந்த பஃப் வந்து இது கரெக்டாக இது வந்து அழகாக இந்த ஃபில்ட் வந்து உட்காரும்.
ஷேப்ன்றதுல வி ஷேப்பா யூ ஷேப்பா உங்களுக்கு இந்த இடத்துல நெக்குக்கு என்ன ஷேப், சாரி நெக் இல்லை, ஸ்லீவுக்கு என்ன ஷேப் வேணுமோ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து வந்து நம்ம திருப்பிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து லேஸ் கொடுக்குறேன். லேஸ் கொடுத்தா இது ஒரு அழகாக எனக்கு காமிக்கும் நெக்குக்கு. உங்களுக்கு லேஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். கரெக்டாக இப்போ வந்து இது ஃபுல் ஸ்லீவு. இந்த ஃபுல் ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா யூ ஷேப்ல மட்டும் நம்ம வந்து பஃப் வச்சிருக்கோம். இல்ல உங்களுக்கு யூ ஷேப் வேண்டாம்னா இந்த மாதிரி வி ஷேப் வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வேணும்னு வச்சுக்கலாம், ஸ்டார் ஷேப் வேணும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல விருப்பம் இருக்கோ அந்த ஷேப்ல வந்து இங்க ரெடி பண்ணி நம்ம வந்து இது பஃப் வச்சுக்கலாம். ஃபுல் பஃப் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ச் ஸ்லீவ், இது 10 இன்ச் ஸ்லீவ் வரும். இதுல வந்து நம்ம 9 இன்ச் வந்து ஃபுல்லா வந்து நம்ம வந்து பஃப் வைக்க போறோம். அதுதான் வந்து இப்ப எப்படின்றத பாக்குறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மலா லைனிங்ல வந்து பிளவுஸ் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கீங்களா வச்சுக்கோங்க. லாஸ்டா வச்சு பாருங்க, லாஸ்ட்ல வச்சுக்கோங்க. இந்த கேப் வந்து நம்மளுக்கு 10 இன்ச் இருக்கும். ரெண்டா மடிப்பு போட்டு ஒரு 10 இன்ச் அளவு கேப் விட்டுக்கோங்க. 10 இன்ச் அளவு கேப் விட்டு மார்க் பண்ணுங்க. நம்ம ஃபில் தைக்கிறதுக்கு என்ன இந்த அளவுக்கு நம்ம ஃபில் தைக்க போறோம். கட் பண்ணிக்கலாம், மாத்திரம் கூட கட் பண்ணுங்க. இப்போ ஃபில் தைக்கலாம். சின்ன சின்ன ஃபில்ட்டா வைக்கணும். பஃப் பொறுத்த வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக வைங்க. ஃபுல் 5 இருந்தா இப்போ மேலே வந்து ஃபில் வச்சுட்டோம். இப்போ வந்து கீழே ஃபில் வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் ஃபில் வச்சிட்டோம். இப்போ என்ன பண்றாங்கன்னா லைனிங் அட்டாச் பண்றோம்.
இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்போ இதுக்கு வந்து பட்டி ரெடி பண்ணுறோம். இது வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்களா பார்டர் இருக்கு. இந்த பார்டர் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பார்டர் அளவுக்கு வந்து நம்ம வந்து பட்டி பாருங்க. இப்போ வந்து ஸ்டிச்சஸ் விட்டுறோம். இங்க வந்து டபுள் ஸ்டிச்சஸ் விட்டுருங்க. ஃபுல் ஸ்லீவ்ல வந்து பஃப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ ஃபுல் ஸ்லீவ்ல பஃப் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவோட இந்த லென்த் அளவுங்க. இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் இருக்கு. இதே மாதிரி இதே அளவுக்கு 3 மடங்கு கிளாத் எடுத்துக்கோங்க. 3 மடங்கு கிளாத் எடுத்துக்கணும். இப்ப நம்மளுக்கு இது 50 இன்ச் இருக்கு. இது நம்ம எக்ஸ்ட்ரா வரதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம ஃபில் தைக்கிறோம். கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு எவ்வளோனா இந்த அளவுக்கு தான் ஃபில் தைக்கணும். இந்த மாதிரி ஃபில் தைங்க. இப்படி ஒட்டி ஒட்டி சின்ன சின்ன ஃபில்ட்டா மேல் சைடு ஃபுல்லா வந்து ஃபில் வச்சாச்சு. இப்ப கீழே பக்கம் பாத்தீங்களா? இப்ப நம்ம இந்த ஃபில் வச்சு பாத்தீங்களா? இதோட ஈவனா இந்த மடிப்பு எப்படி இருக்கோ அப்படியே தான் மடிக்கணும். இப்படியே தான் மடிக்கணும். இப்படி ரிவர்ஸ் மடிச்சிடாதீங்க. இது எப்படி இருக்கோ அப்படியே தான் மடிக்கணும். இப்படி வந்து கரெக்டா வந்து ஃபில்ட் வந்து இப்போ வந்து லைனிங் அட்டாச் பண்றோம்.
இப்படி ஈவனா வச்சு ஃபர்ஸ்ட் கீழே அட்டாச் பண்ணிடலாம். இப்படி கையில் நீக்கிக்கோங்க, மடிப்பு வந்து கலரக்கூடாது. இந்த மடிப்பு மேலே இப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் விடுங்க. இதுக்கு ரெண்டாவது மடிச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கீழ் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி மேலே பார்த்த மாதிரி இருந்தால் அது வந்து கரெக்டாக உட்காராது இந்த பெட்டி. இதனால கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு நீங்கள் மேல் பக்கமாக திருப்பிக்கோங்க. பாருங்க, இப்படி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக இங்கே பாருங்க இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜாயின் பண்ண ஸ்டிச்சஸ் இருக்குங்களா, அதை மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இப்போ மேல் பக்கமாக இந்த கிரீன் கலர் பீஸ் மேலே கினாரி மாதிரி போட்டுவாங்க. இது நல்லா ஸ்டிஃப்னஸா இருக்கிறதுனால கீழேயும் ஒரு கினாரி போட்டுடலாம். பாருங்க, இப்ப ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளா இவ்வளவு அழகா உட்காந்துருக்கு பாருங்க. லென்த் ஸ்லீவ் வந்து இந்த ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ல லைனிங் கட் பண்ணிக்கிறோம்ல, இந்த லைனிங்ல இந்த 3 இன்ச்சு, அதாவது இங்க சென்டர்ல இருந்து இங்க வந்து ஒரு 3 இன்ச்சு, கீழே ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு 5 இன்ச்சு அளவு கட் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா தான், அப்பதான் வந்து இந்த வி ஷேப் வந்து அழகா உட்காரும். இப்ப இந்த வி ஷேப்பை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணிடலாம்.
இப்போ இந்த வி ஷேப் தைச்சிட்டோமா, இங்கே கீழேயும் தைச்சிடலாம். ஏன்னா நம்ம கீழேயும் வந்து இது அப்படியே ஃபோல்டு பண்ண போகிறோம், அதனால கீழேயும் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். கொஞ்சம் பின்னாடி போட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்து கினாரி போட்டுட்டு இந்த வி ஷேப் ரெடி பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கும் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுடலாம். இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இங்கே இந்த கேப் கொடுக்க வேண்டிய ஃபில்ட் ரெடி பண்ணிடலாம். சின்ன சின்னதாக இப்படி ஃபில் டச் முடிச்ச உடனே இதுக்கு ஒரு லைனிங் கொடுத்துக்கலாம். அந்த வி ஷேப் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த பீஸ் வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரெடி பண்ணி வச்ச ஸ்லீவ் எடுத்து பாருங்க, மார்க் பண்ணி வச்ச இடத்துல ஒரு ஸ்டிச். இந்த ஸ்டிச் எதுக்குன்னா நகராம இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச். இப்போ இந்த வி ஷேப் அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் விட்டுக்கலாம்.
ஒரு பாயிண்டட் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இடத்துல லேஸ் கூட வச்சுக்கலாம். பாருங்க, வி ஷேப்ல ஃபுல் ஸ்லீவ் வி ஷேப்ல வந்து மட்டும் ஃபில்ட் வச்சிருக்கோம். இப்போ வந்து பாதி ஃபில்ட்டு பாதி வந்து பிளைனு. அதுக்கு வந்து லைனிங் வந்து நார்மல் ஸ்லீவ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்ட் வைக்கிறதுக்கு வந்து இப்போ ஃபுல்லா ஃபில்ட் வச்சுக்கலாம். மேல் பக்கம் ஃபில்ட் வச்சிட்டோம். இப்போ கீழ் பக்கம் பாருங்க, கீழே வந்து ஈவனா மடிப்பு. ஒரு மடிப்பை வந்து பாத்தீங்களா ஈவனா மடிப்பு மேல எப்படி எந்த அளவுக்கு மடிச்சிருக்கலாமோ அதே அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து கீழ் பக்கமும் வந்து மடிப்பு கொடுக்கணும். இப்பதான் அந்த மடிப்பு வந்து அழகா நம்மளுக்கு வந்து உட்காரும். மடிச்சிட்டுங்களா? இப்ப வந்து பாத்தீங்களா மடிப்பு கொடுத்துட்டோம்னா இந்த பார்டர் பகுதி எடுத்து இப்படி அட்டாச் பண்றோம். டபுள் ஸ்டிச் விட்டுக்கோங்க. இப்படி திருப்பி போட்டு கினாரி இப்ப லைனிங் அட்டாச் பண்றோம். லைனிங் அட்டாச் பண்றதுக்கு எப்பயும் போலதான் இப்படி மேல் பக்கமா வச்சு பாயிண்டட் போட்டு திருப்பி போட்டு லைனிங் மேல ஒரு கினாரி, மறுபடியும் மெயின் கிளாத் மேல ஒரு கினாரி. இந்த மடிப்பு வந்து இப்படி விரிஞ்சிக்காம இருக்கிற மாதிரி இப்படி கை வச்சு ஒரு இது ப்ரெஸ் பண்ணிடுங்க. அந்த மடிப்பு உட்காந்துரும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம்.
பாருங்க இந்த அளவுக்கு அழகா வந்து ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ பாதி அளவு வந்து ஃபில்ட்டு, பாதி அளவுக்கு வந்து ஃபில்ட் வச்சது, கீழே வந்து நார்மலா பிளைன் ஸ்லீவ். இது ஃபுல். இப்ப ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபில்ட் இப்ப பாத்தீங்களா பாட்டத்துக்கு மட்டும் ஃபில்ட் வைக்கிறது இதுதான் பண்ண போறோம். இதோட லென்த் அளவு இருக்குங்களா, இந்த லென்த் அளவுல வந்து நம்மளுக்கு 2.5 மடங்கு அளவுக்கு கிளாத் எடுத்துக்கோங்க. 2.5 மடங்கு அளவு கிளாத் எடுத்துக்கோங்க. 3 மடங்கே இருக்கட்டும், நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தா கட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இந்த எவ்வளவு எத்தனை இன்ச் எடுத்திருக்கேன்னு பாத்தீங்களா, 3 இன்ச் எடுத்துட்டு இருக்கேன். 3 இன்ச் இருக்குங்களா, இந்த 3 இன்ச் அளவு எடுத்து பீஸ் நகராம ஃபில் தைக்கிறதுக்கு பீஸ் நகராம இருக்கிறத ஸ்டிச்சஸ் எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்டிச்சஸ் விட்டுட்டு கொஞ்சம் விட்டு கொஞ்சம் இந்த இடத்துல விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் மடிப்பு. இப்ப சின்ன சின்னதா மடிப்பு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஃபில் தைச்சிட்டு கடைசியா கொஞ்சம் கேப் விட்டுருங்க. இப்போ வந்து இந்த மெயின் கிளாத் இருக்கு பாத்தீங்களா, ஸ்லீவோட மெயின் கிளாத் இருக்கு இல்லைங்களா, ஸ்லீவோட மெயின் கிளாத்ல வச்சு இப்படி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்படி வச்சு அட்டாச் பண்ணதுன்னு இப்ப லைனிங், அதாவது மெயின் பீஸ் மேல இந்த ஃபில்ட் வச்சு அட்டாச் பண்ணலாம். அதுக்கப்புறம் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணலாம். லைனிங் கிட்ட அட்டாச் பண்ணிட்டாங்களா, இப்போ லைனிங் எப்படி திருப்பி போட்டு லைனிங் மேல மட்டும் இப்போ ஸ்டிச்சஸ் விடுறோம். கினாரி மாதிரி விடுங்க. போட்டுட்டு திருப்பி இப்படி போட்டு இப்போ நம்ம இந்த மெயின் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, இது மேல வந்து ஸ்டிச்சஸ் போடுறோம். உள்ள லைனிங் அட்டாச் பண்ணிடலாம்.
பாருங்க இவ்வளவு அழகா வாட்டத்துக்கு மட்டும் ஃபில்ட். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த இடத்துல வந்து நீங்க லேஸ் கூட வச்சுக்கலாம். சென்டர் பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டர் பகுதியில இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இன்ச்சு 3 டைம் 3 இது மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் இதே மாதிரி கீழ் சைடும், மேல் சைடு எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரி தான் கீழ் சைடு மார்க் பண்ணணும். இப்போ வந்து மார்க் பண்ணிட்டோம்ங்களா. இப்போ வந்து கீழ் சைடுல இந்த பாத்தீங்களா, இந்த சென்டர் பகுதியில் பாத்தீங்களா, இந்த சென்டர் பகுதியில இந்த மடிப்பு எடுத்து இப்படி கரெக்டா வைங்க. மறுபடியும் இந்த இடத்துலயும் பிடிச்சு இப்படி மடிப்பு வச்சு இதே மேலேயே வைங்க. இதே மாதிரி இங்கிருந்து இதுவும் இது மேலேயே இப்படி வச்சுட்டு மறுபடியும் இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடு அது அந்த பக்கம் சைடும் பார்த்தோம். இப்ப இந்த பக்கம் சைடு இருக்குது அதே மாதிரி பிடிக்கும். அதற்கு அது மேலே வைக்கணும், கீழே வைக்கக்கூடாது, மேலே தான் வைக்கணும். மாதிரி மேலே வச்சு இங்க ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம். இப்ப அந்த ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இப்ப ஒண்ணு மேல ஒண்ணா வச்சுட்டோம். இப்ப இது வந்து அப்படி வைக்க கூடாது, கொஞ்சம் லைட்டா விரிச்ச மாதிரி இருக்கணும். ரொம்ப விரிச்ச மாதிரி இருக்க கூடாது, ஓரளவு லைட்டா. இந்த அளவுக்கு விரிச்ச மாதிரி தெரியணும். சேம் அதே மாதிரி அந்த சைடுல எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி தான். இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து மடிப்பு வந்து இது கரெக்டா உட்காராது. இப்போ வந்து இந்த மேல கீழே வந்து பாருங்க இந்த மாதிரி ஃபில்டர் ஸ்டிச்சஸ் போட்டுமா. இதுக்கு வந்து நான் பிளைன் கொடுக்குறேன். நீங்க வந்து சாரி பிளவுஸ் தைக்கும் போது அந்த சாரியோட பார்டர் இருந்துச்சுன்னா இந்த கீழ் பக்கத்துக்கு பார்டரும் மேல வந்து பிளைன் இதுவும் பண்ணிக்கலாம். இப்படி திருப்பிட்டு இங்க வந்து ஒரு கிணறு
இந்த இடத்துல வந்து பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா இந்த பக்கம் 3 ஃபில்ட், இந்த பக்கம் 3 ஃபில்ட் பாத்தீங்களா, இது கரெக்டா இந்த நடு சென்டர், இது நடு சென்டர், இங்க நடு சென்டர் நம்ம கட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இங்கே நீங்க அட்டாச் பண்ணணும். மறுபடியும் இந்த இடத்துல வந்து நீங்க மாத்திட்டீங்களா, ஸ்லீவ் கரெக்டா இங்க சென்டர்ல இப்படி சென்டர் பகுதியில் உட்காராம இப்படி சைட்ல போயிடும் இந்த ஃபில்ட் இது. அதனால இந்த இது கரெக்டா பார்த்து மார்க் பண்ணி ஸ்டிச் விட்டுக்கோங்க. பாருங்க, லைனிங் ஃபுல்லா வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்ப இங்க வந்து ஒரு பட்டன் வைக்கலாம். ஆமா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வச்சுக்கலாம். இப்படி கம் வந்து பண்ணிட்டு வச்சு ஒட்டிடுங்க. பாருங்க, இது வந்து ஒரு டிஃபரெண்டான ஃபில்ட். இந்த ஃபில்ட்டோட ஸ்லீவும் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்களா 10 டிசைன் பஃப் வச்சு, அதாவது பஃப் வந்து 10 விதமான ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.